ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து சுருக்கு பை எப்படி தயாரிக்கிறேன்ட்டு. சுருக்கு பை எல்லாருக்கும் தெரியும். சில ஆக்கள் வந்து இப்போ வயசு போன ஆக்கள் வந்து அந்த சுருக்கு பை வந்து காசு, நாணய குத்திகள் அதுகள் போட்டு வைக்க யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்றா அதுக்குள்ளே கஞ்சல்கள், அதாவது வந்து ஸ்கூலில் வந்து சுருக்கு பை வச்சுருக்கணும். ஏனெண்டா குப்பைகள் அதுகள் கழிவுகள் போடுறதுக்கு சுருக்கு பை வச்சுருக்கணும், எல்லோரும் கொண்டு போகணும் ஏப்ரல் சுருக்கு பை எல்லாம். அப்போ அதுக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் எப்படி சுருக்கு பை தைக்கிறேன்னு பார்க்க போகிறோம். சுருக்கு பை தைக்கிறது வந்து ஒரு நார்மலாக நாங்கள் ஒரு சுருக்கு பை தைக்க போகிறோம்னா நீள சைட்டில் வந்து ஒரு 50 சென்டிமீட்டர் எடுத்துக்கொள்ளும். சரியா? இந்த அகல சைட்டில் வந்து 17 சென்டிமீட்டர் எடுப்பேன். சரியா? இப்படி எடுத்துக்கொள்ளுவேன். ஒரு சின்ன துண்டாக எடுத்துட்டு இப்போ வந்து இதில் வந்து 2.5 இன்ச்சஸை மார்க் பண்ண போகிறேன். சரியா? 2 சைட்டும் வந்து 2.5 இன்ச்சஸ் இல்லை, சாரி, சென்டிமீட்டர். 2.5 சென்டிமீட்டர். சரியா? இப்போ இதில் 2.5 சென்டிமீட்டர் எடுத்துட்டு இதை வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணால் இங்காலையும் அவ்வளோ 2.5 சென்டிமீட்டர் வரும். சரியா? அப்போ 2 பக்கமும் 2.5 சென்டிமீட்டர் ரெண்டாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணினா பிறகு இப்போ இவ்வளோ துண்டும் இருக்குது. இது 5 சென்டிமீட்டர் போயிட்டு இங்காலையும் 5 போயிட்டு, அப்போ இந்த துண்டில் வந்து 1 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு கோடு கீற போகிறோம். 1 சென்டிமீட்டர் எடுக்கிறேன். 1 சென்டிமீட்டர் எடுத்து கோடு இல்லை, இப்போ நாங்கள் இது பேட்டர்னுக்கு நான் கீறேன். இப்போ இந்த இதில் வந்து 1 சென்டிமீட்டருக்கு 2 சைட்டும் நான் வெட்ட போகிறேன். சரியா? வெட்டிட்டு இப்போ அங்கால நாங்கள் இப்போ இதை துண்டில் வந்து பேட்டர்னில் இந்த துணியில் வந்து நான் இந்த துண்டை வெட்டிட்டு நான் உங்களுக்கு மிச்சத்தை எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தரேன். ஓகே? இப்போ வந்து ஃபஸ்ட்டாக நாங்கள் 50 சென்டிமீட்டர் 17 சென்டிமீட்டர் எடுக்கணும். இதுதான் எங்கள்கிட்ட பிளான். சரியா? நான் வந்து இப்போ சுருக்கு பை தைக்கிறதுக்கு வந்து துணியை வெட்டி எடுத்துட்டேன். இந்த பாட்டில் வந்து 50 சென்டிமீட்டர், இந்த அகல சைட்டில் வந்து 17 சென்டிமீட்டர். இப்போ அதில் வந்து முதல்ல நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா 2.5 இன்ச்சஸ், சாரி 5 சென்டிமீட்டர், 2.5 சென்டிமீட்டரை வந்து 2 சைட்லேயும் மார்க் பண்ண போகிறோம். இதுலேயும் மார்க் பண்ணி இதுலேயும் மார்க் பண்ண போகிறோம். 2.5 இன்ச்சஸ் சென்டிமீட்டரை மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படி மடிக்கிறோம். சரியா? மடிச்சுட்டா இங்கால சைட்லேயும் மார்க் பண்ணுறேன். அப்படின்னா அங்கால சைட்லேயும் எவ்வளோ 2.5 இன்ச்சஸ் தான் மார்க் ஆகும். மொத்தம் 2.5 சென்டிமீட்டர் தான் மார்க் ஆகும். இப்போ இங்கால 5 சென்டிமீட்டர், இங்கால 5 சென்டிமீட்டர் வந்துட்டு, அதே போல் தான் இங்காலையும் 2.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணுறேன். கீழே 2.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இதையும் மடிக்கணும். நீங்கள் மடித்து அயன் பண்ணினா நல்லா இருக்கும். இதையும் நாங்கள் இப்போ மடிக்கிறோம். மடித்தா இதில் 2.5, இதில் 2.5. இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த வாட்டில் வந்து 1 சென்டிமீட்டர். ஏன் 1 சென்டிமீட்டர்னா தையல் இடைவெளிக்காக 1 சென்டிமீட்டர் அளவெடுக்கிறோம். அளவெடுத்து ஒரு கோடு கீற போகிறோம். சரியா? ஓகே, 1 சென்டிமீட்டர். இப்போ வந்து கடைசி அடுத்த 2.5 இன்ச்சஸ்லேருந்து 1 சென்டிமீட்டருக்கு ஒரு நேர்கோடு ஒன்று கீற போகிறோம். அதே போல் இங்காலையும் 1 சென்டிமீட்டருக்கு வந்து கோடு கீறதுக்காக 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணுறோம். அப்போ இங்காலையும் அதே மாதிரி தான் கோடு கீறோம். 1 சென்டிமீட்டருக்கு நேராக எல்லா 1 சென்டிமீட்டரையும் இடைவெளி விட்டு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து இப்போ நேராக ஒரு கோடாக தொடுக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் ரூலர் வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. சரி, இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த இடத்த வந்து கட் பண்ண போகிறேன். இந்த 1 சென்டிமீட்டரை. சரியா? இந்த இடத்துல 1 சென்டிமீட்டருக்கு நேராக கரெக்டாக கட் பண்ணுறேன். சரியா? கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க. ஓகே, கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த இடத்த வந்து மடிக்கிறேன். சரியா?
இந்த இடத்த மடிக்கிறேன். அதே மாதிரி இங்கால இருக்கிற இந்த இடத்த மடிக்கிறேன். 2.5 இன்ச்சஸ் மடித்தோமே, அதுக்கேற்ற மாதிரி இதில் மடிக்கிறேன். மடிச்சுட்டு இதில் ஒரு பின், சரியா, இதில் ஒரு பின் பண்ணுறேன். அதே போல் இதுலையும் 2.5 மடித்த இடத்துல ஒரு பின் பண்ணுறேன். ஓகே, மற்ற சைட்டும் அதே போல இந்த இடத்துல மடித்து இப்படி மடிக்கிறேன். இப்போ இதில் ஒரு பின் பண்ணுறேன். அதே போல் இங்காலையும் வெட்டி நிறத்துக்கு நேராக மடித்து 2.5 இன்ச்சஸ் மடித்து எடுக்கிறேன். இதுலையும் பின் பண்ணி கொள்வேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இடத்துல இப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 சைட்லையும் இந்த இடத்துல இப்படியே ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு 2 சைட்டை. இனி என்ன செய்ய போகிறேன், இதை வந்து இப்படி திருப்பிட்டு இந்த 1 சென்டிமீட்டருக்கு நேராக ஸ்டிச் பண்ணிவிட்டு வர போகிறேன். இந்த 1 சென்டிமீட்டருக்கு நேராக 2 சைட்டும் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். சரி, இப்போ வந்து நான் இதையும் தச்சு எடுத்துட்டேன். இங்கே சைட்டும் தச்சு எடுத்துட்டு இப்போ இன்னும் மிச்ச துணியை வெட்டி எடுக்கிறேன். மேலுடைய துணிகளை வந்து வெட்டி எடுக்கிறேன். சரி, இப்போ வந்து இங்கால சைடில் வந்து இந்த நூலை வந்து கட் பண்ணுறேன். சரியா, கட் பண்ணிவிட்டு நீ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ரிபன் இருக்குது, இந்த ரிபண்டால் தேவையான அளவு ரிபனில் 2 சைட்டும் போடுறதுக்கு எடுத்துக்கொள்கிறேன். இதே மாதிரி 2 ரிபன் எடுத்துக்கொள்கிறேன் இதே சைஸில். இதே சைஸில் வந்து 2 ரிபன் எடுக்கிறேன். ஓகே, ரிபண்டும் சரி. இப்போ வந்து நாங்கள் தேவையான அளவு வந்து ரிபண்டை எடுத்துட்டோம். ரிபண்டை எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ரிபண்ட ஒரு முனையில் வந்து ஊசி குத்த போகிறோம். சரி, ஊசி குத்திட்டு அதுக்கு முதல் வந்து இதை நல்ல பக்கமாக்குவோம். ஓகே, நல்ல பக்கமாக்கிட்டு இந்த சைட்டை வந்து நல்ல பக்கமாக்க போகிறோம். இந்த முனையை வந்து நல்ல வடிவம் எடுத்து விட்டுட்டு, ஓகே, இப்போ வந்து சுருக்கு பையனை நல்ல பக்கம் வந்துட்டேன். சரியா, இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் எடுத்த ரிபனுக்கு வந்து ஒரு ஊசியை குத்திட்டு இந்த முனையில் இருந்து ஊசியை வந்து எடுத்துக்க போகிறோம். எடுத்து அடுத்த முனைக்கு எடுக்க போகிறோம். சரி, இப்போ வந்து இதுக்குள்ளால போய் இதுக்குள்ளால வரப்போகுது. இதுக்குள்ளால கொடுத்து எடுக்க போகிறோம்.
எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து முடிச்சு போட போகிறேன்.